அனைவருக்கும் வணக்கம். நேற்று 23 செப்டம்பர் என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள், அதாவது டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான். அதேமாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன். நிறைய நியூஸை கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான நியூஸை கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது சிக்மா சால்வ் லிமிடெட். காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 483. 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்லி 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்டு வந்து அக்டோபர் 6 சிக்னல் பார்த்தீங்கன்னா ஐடி எனேபிள் சர்வீஸ். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 8144 ரூபா காயின் ப்ரைஸ். இவங்களும் 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்லி 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். ரெக்கார்டு வந்து 14 அக்டோபர். சிக்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க, டாடா இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முன்னிருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. கிளென்மார்க் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் 2018 ரூபா காயின் ப்ரைஸ். 26 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து முடிப்போன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டால் ரெக்கார்டு வந்து 30 செப்டம்பர் 2025. சிக்னா வந்து ஃபார்மாசிட்டிக்கல் 2 ரூபா பைசா இந்த வருஷம் ஆல்ரெடி டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். சைபர் டெக் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் லிமிடெட் காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 167. 29 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்து முடிப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ வழக்கமாக டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க 4 ரூபா. ஸோ இது வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட். ஸோ என்ன மாதிரி தருவாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 6 அக்டோபர் 2025. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். சச்சேதா மெட்டல்ஸ் லிமிடெட் காயின் ப்ரைஸ் 4 ரூபா 39 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு. ஸோ பெனி ஸ்டாக்னாவே எனக்கு ரிஸ்க்குங்கிறது கூடவே இருக்கும். அக்டோபர் 4 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் தான் இவங்க பெருசாலாம் தரமாட்டாங்க. 4 ரூபா ஸ்டாக்னா 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா இந்த மாதிரி ரேஞ்சில் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்டர் வந்து அலுமினியம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் டிசிஎஸ் 3062 ரூபா காயின் ப்ரைஸ். அக்டோபர் 9 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட்டு ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா ரெக்கார்டு வந்து 15 அக்டோபர். சிக்னா வந்து சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. 10 ரூபா, 30 ரூபா, அதுக்கப்புறம் 11 ரூபா. ஸோ இது 4ஆவது டிவிடெண்டாக இருக்கும். அதுபோக ஸ்பெஷல் டிவிடெண்டாக 66 ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த வருஷம். ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் சேர்த்தோம்னா 5ஆவது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மேற்கொண்டு என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1429 ரூபா காயின் ப்ரைஸ். அக்டோபர் 13 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டார் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 4 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஒரு 6 ரூபா, அதுக்கப்புறம் 12 ரூபா, 18 ரூபா, திரும்ப 12 ரூபா. ஸோ மேற்கொண்டு இது 5ஆவது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இவங்க என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. கடைசியாக நம்ம பார்க்குறது நவீன் ஃப்ளோரைட் இன்டர்நேஷனல் லிமிடெட் 4692 ரூபா காயின் ப்ரைஸ். அக்டோபர் 30 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டா பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 7 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2ஆவது டிவிடெண்ட். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது தான். இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இன்னொரு சின்ன வீடியோ இருக்குது, அது இன்னொரு நியூஸ் இருக்குது மறந்துட்டு. அது என்னென்னா ஒரு ரைட் இஷ்யூ UH ஜவேரி லிமிடெட் காயின் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16 ரூபா 49 பைசா. இந்த கம்பெனியில் வந்து ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ காயின் ப்ரைஸ் 16 ரூபா 49 பைசா. ஸோ ரைட் இஷ்யூ 10 ரூபாவில் தராங்க. டிஸ்கவுண்ட்லாம் தராங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸோ ரைட் இஷ்யூ 10 ரூபா தான். ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 2:1 தராங்க. அதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் வந்து 6 ஷேர், அதாவது நம்ம ரைட் என்டர்டைன்மெண்ட் ஷேர் வந்து 2 ஷேர் கிடைக்கும். ரைட் இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 20,38,00,000. ஸோ 20,38,00,000 வந்து மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க இந்த ரைட் இஷ்யூ மூலமாக. இஷ்யூ ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா அக்டோபர் 30 ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன் மார்க்கெட் நெகோசியேஷன் வந்து அக்டோபர் 4 நவம்பர் 4 க்ளோஸ் ஆகிறது 10 நவம்பருக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 3 அக்டோபர். ஸோ 3 அக்டோபரில் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிங்களோ அவனுக்கு வந்து 6 ஷேர் வந்து அலாட்மெண்ட் ஆகும். ஸோ அலாட்மெண்ட் ஆன 6 ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 30 அக்டோபர்லேருந்து 10 நவம்பர் வரைக்கும் ட்ரேட் ஆகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி நம்மளுக்கு தேவையில்லை அதை சேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நவம்பர் 4 நீங்கள் சேல் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் அது ட்ரேட் ஆகாது. 10 லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணதுக்கு. ஸோ இந்த ரைட் இஷ்யூ நீங்கள் ஸ்டாக் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரைட் இஷ்யூவில் அப்ளை பண்ணணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதோட தகவல் முடிஞ்சுது. இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு போனஸை குறித்த ஒரு வீடியோ. அது ஒரு பெரிய ஃபேமஸான சேனலில் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 3 ஸ்டாக்கை பற்றி போனஸை பற்றி மட்டும் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த 3 ஸ்டாக்லேயும் போனஸை பற்றி சொன்னது எல்லாமே தப்பாக இருந்துச்சு.
இருந்தாலும் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 பேர் பார்த்துருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி நியூஸை ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அப்படி இருந்தால் நம்ம சேனலில் வழக்கம் போல் 1000 2000 தான் போவோம். அந்த அளவுக்கு தான் பார்த்தாங்க. இப்போ 6000 பேர் பார்த்தாங்கிறது பிரச்சனை கிடையாது. மொத்தமாக அவங்க பேசுனதே 3 ஸ்டாக்கை பற்றி தான் பேசினாங்க. அதில் ஒன்று வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க 1:1 தான் போனஸ் வந்திருக்காங்க. பட் அவங்க சொன்னது வந்து 2:1. ஸோ ஒரு ஷேருக்கு 2 ஷேர்னு சொன்னாங்க. ஆக்சுவலி பிடிலைட் கொடுத்தது 1:1 தான். ஸோ அது ஒரு தப்பு. 2வது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சந்தூர் மேக்னீஷியம். அவங்க கொடுத்தது 2:1 போனஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க 3:1ன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் தப்பு. சரி, அதுவும் விட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோ பிளாஸ்ட்னு ஒரு கம்பெனி. அவங்களும் 1:1 போனஸ் தராங்க. அவங்களுக்கும் 2:1ன்னு சொன்னாங்க. சொன்னது 3 ஸ்டாக் தான். சொன்ன நண்பர் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வயசானவங்க, என்னோட சீனியர் அவங்க. ஸோ இருந்தாலும் பட் என்னென்னா அவங்க வீடியோ ரெடி பண்ணது வேறு யாராக இருப்பாங்க. இவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னா டோட்டலாக 3 ஸ்டாக்கை பற்றி பேசியும் 3 ஸ்டாக்கோட போனஸ் விஷயமும் தப்பாக தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் கமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் அதுவும் டீசெண்டாக தான் கொடுத்துருந்தாங்க. சார் இது வந்து தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, பிடிலைட் 1:1 கொடுத்தாங்கன்னு. இன்னொருத்தங்க டைம் டெக்னோ பிளாஸ்ட் வந்து 1:1 தான் கொடுத்தாங்கன்னு ஒரு 4-5 பேர் தான், அதுவும் டீசெண்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, தவறு மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இதுவே இந்த தவற மட்டும் நான் ஒரு ஸ்டாக்குக்கு நான் தவறு பண்ணியிருந்தா கூட கமெண்ட்டில் நம்மளை வந்து கழிவு ஊற்றிருப்பாங்க. பட் இதுதான் ஒரு பெரிய சேனலுக்கும் ஒரு சின்ன சேனலுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். பெரிய சேனலில் என்ன தான் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சேனலில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட, ஒரு ஃபேஸ் வேல்யூவில் தப்பாக பண்ணால் கூட கமெண்ட்டில் வந்து தப்பு நீ என்ன தப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. காரணம் வந்து சின்ன சேனலில் நம்ம நாட்டில் அப்படி தான், சின்னவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. பெரியவங்க தப்பு பண்ணாலும் அது தப்பு கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நண்பர்கள். அந்த நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த தான் சொல்கிறேன். பிடிலைட் வந்து 1:1 தான் தராங்க. அதேமாதிரி சந்தூர் மேக்னீஷியம் 2:1 நினைக்கிறேன். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அது கூட நான் சரியாக கவனிக்கல. திரும்ப இது வந்து நம்ம டைம் டெக்னோ பிளாஸ்ட் வந்து 1:1 தராங்க. ஸோ இதுதான் கரெக்டான ரேஷியோ. பட் அந்த வீடியோவில் சொன்னால் 3 ஸ்டாக்கோட ரேஷியோவுமே முற்றிலும் தவறாக இருந்துச்சு. ஸோ அது அவங்க மேபி அந்த வீடியோ டேட் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 3மே தப்பாக இருக்குது. சொன்னதே 3 ஸ்டாக்கு 3மே தப்புன்னா அந்த வீடியோ டேட் பண்ணது பெஸ்ட்டு. இதே நான் சில இதில் தவறு பண்ணியிருக்கேன், அப்படி சில மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. பட் ரேஷியோவில் தப்பு பண்ண மாட்டேன் பெரும்பாலும். அதை கரெக்டாக போட்டிருப்பேன். என்ன ஃபேஸ் வேல்யூ, கரண்ட் மார்க்கெட் ஃபேஸு, செக்டாரு, இதில் தவறுகள் பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு தேவையில்லாத அடி மாதிரி தான் நான் நினைப்பேன். பட் இருந்தாலும் நண்பர்கள் கேட்பாங்க, அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும்னு. அந்த காரணத்துக்காக தான் அதை மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி முக்கியமானது போனஸ் என்னது, டிவிடெண்ட் என்னது, ஸ்பிட் என்னது, இதை ரேஷியோ வந்து கரெக்டாக சொல்லணும்னு நினைப்பேன். அதுதான் இது வரைக்கும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் கரெக்டாக இருக்குது. பெரும்பாலும் நான் பண்ணுற மிஸ்டேக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, ஃபேஸ் வேல்யூ, இது வந்து அவ்வளோ முக்கியமானதுன்னா நமக்கு தேவையான தகவல் தான். போனஸ் என்ன தராங்க, ஸ்பிட் என்ன தராங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய சேனல் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் அவங்க தவற குறையெல்லாம் சொல்ல. பட் என்னென்னா அவங்களுக்கு வர கமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வர கமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். கொஞ்சம் நாள் ஆகும். நான் வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ முக்கியமான செய்தி வந்தால் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம்.